கொடுங்கப்பா. அப்புறம் போலாம். இஞ்சி மரப்பா, இஞ்சி மரப்பா, இஞ்சி மரப்பா. இந்த சவுண்ட் எத்தனை பேர் ட்ரெயினில் கேட்டிருக்கீங்க? அந்த சவுண்டை கேட்டு எத்தனை பேர் அதை வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? இப்போ நம்மளும் யூகே ஸ்டைலில் ஒரு இஞ்சி பரப்பா விற்கிறாங்க, அதை சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு OMG டெய்ல்ஸ். அது ஒரு நல்ல சன்னியான டே. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா, லேக் டிஸ்ட்ரிக்டில் கிராஸ்மியர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் போயிருக்கோம். அங்கே தான் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு ஜிஞ்சர் பிரெட் கடை இருக்குது. ஸோ கிராஸ்மியர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப குட்டி கிராமம், ஆனால் ரொம்ப அழகான கிராமம் கூட. இந்த ஊருக்கு இதோட அழகை பார்க்கறதுக்காகவும் இந்த ஜிஞ்சர் பிரெட்டை சாப்பிட்றதுக்காகவுமே பல டூரிஸ்ட் வராங்க. நாங்கள் அந்த ஜிஞ்சர் பிரெட் கடையை தேடிட்டு கூகுள் மேப்பில் பார்த்துட்டே போனோமா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் இருந்தது. அந்த கார்டனுக்கு வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ன்ற பேர் வேறு வச்சுருந்தது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அது அவருக்காகவே கட்டின கார்டன் போல். அந்த கிராஸ்மியர் ஊரே வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட ஊர். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து டேஃப்டில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இந்த டேஃப்டில்ஸ்ன்ற போயமை நான் சின்ன வயசில் பாடி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அன்னிலேருந்து எனக்கு டேஃப்டில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் போயட்னாலே எனக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் தான் ரொம்ப பிடிக்கும். இது அவரோட ஊரா, இங்கே அவரோட கல்ற இருக்கு போல. இது அவரை ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த இடத்துல ஒரு பெரிய கார்டன் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கார்டனில் தான் நம்ம இருக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னும் ஃபுல்லாக சம்மர் ஆரம்பிக்கிறதுனால எல்லா இலைகளும் பூக்கலை, ஆனால் அந்த கார்டன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக இந்த இங்கிலீஷ் கார்டன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேஃப்டில்ஸ் அந்த போயமில் வர வரிகளை வந்து ஒரு பெரிய கல்வெட்டாக வச்சுருந்தாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கல்லுகளாக இருக்குல்ல, அதில் வந்து பல பேரோட நேம்ஸ் இருந்தது. அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்காக டொனேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களோட பேரை வந்து அங்கே பதிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் நான் திருப்பி திருப்பி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஒரு பக்காவான இங்கிலீஷ் கார்டன் இருக்குமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிமெட்ரி இருந்தது. அது ஒரு சர்ச்சுக்கு ஒட்டினாப்பில் இருக்கிற சிமெட்ரி. இதெல்லாம் பழைய கல்லறைகள். இங்கே தான் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட சிமெட்ரியும் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியே இருக்கிற கல்லறைகள் போல். இது எல்லாமே 1800s இருந்த கல்லறைகள். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கல்லறை தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட கல்லறை. அந்த சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே அங்கே ஒட்டினாப்லேயே அந்த ஷாப் இருந்தது. இதுதான் கிராஸ்மியர் ஜிஞ்சர் பிரெட் ஷாப். இது வந்து 1854 விக்டோரியன் குக் சாரா நெல்சன் அவங்க வந்து இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப குட்டி கடை. இது பல வருஷமாக இங்கே தான் இருக்குது. ஆனால் வாசலில் எப்போவுமே க்யூ இருக்கும். இது காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இது ஆப்ரேட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஜஸ்ட் கார்ட் பேமெண்ட் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. உள்ளே நிற்க கூட இடம் இருக்காது. உள்ளே 2 பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம லைனில் நின்று வாங்கிட்டு கடகடன்னு கிளம்பிட வேண்டியதுதான். ஒன்று கொடுங்கப்பா. அங்கே உட்காந்து சாப்பிடலாம் இடம் கிடையாது. ஸோ நடந்த வழிக்கே சாப்பிட்டுட்டே போக வேண்டியதான். இந்த ஜிஞ்சர் பிரெட் எப்படி இருக்கும்னா, நம்ம இஞ்சி மரப்பால் அந்த இஞ்சி ஃப்ளேவர் எப்படி வருமோ அதே மாதிரி இதில் வரும். ஆனால் இது பிஸ்கெட் மாதிரியும் இல்லை, கேக் மாதிரி சாஃப்டாகவும் இல்லை, கொஞ்சம் க்ரம்பிளியாக இருந்தது. நல்ல ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் சூப்பராக இருந்தது. நம்மளோட பேலட்டுக்கு நல்லாவே பிடிக்கும். வேர்ல்டு ஃபேமஸ் ஜிஞ்சர் பிரெட்டையும் சாப்பிட்டாச்சு, அந்த ஊரையும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே ரைடல்ன்ற ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அங்கே ரைடல் கேவ்ஸ்ன்னு ஒரு ஃபேமஸான கேவ் இருக்குது. அங்கே போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி ஒரு 3 years முன்னாடி போயிருப்போம், அதுக்கப்புறம் போகலை. சரி இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கனால அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம்.
இந்த யூகேல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆர் சம்மர் டைம் வந்த உடனே எல்லாருமே வாக்கிங் கிளம்பிடுவாங்க. இங்கே நிறைய ட்ரெயில் பாத்ஸ் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டே காட்டுக்குள்ளெல்லாம் நிறைய வழியை செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கே நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க, ட்ரெக்கிங் போவாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதுவும் ஒரு ட்ரெயில் பாத் தான். இந்த ட்ரெயிலில் நடந்து போனால் அங்கே மேலே வந்து ஒரு கேவ் இருக்குது. ஸோ அந்த கேவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேவ் வந்து நம்ம கார் பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மைல்ஸ்க்கு தாண்டி தான் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக நம்ம மலை மேலே ஏறணும். அந்த பாதை கூட கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். சரி வா. ஐயோ ஏம்மா ஏம்மா ஏப்பா ஐயோ. ஐயோ எப்படியோ கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறியாச்சு. இங்கே மலை மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே தான் இந்த கேவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கற்கள் இருக்கும், அதை மேலே அடுக்கி வச்சு அவங்க ஃபேமிலி நேம்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல கிளைமேட்னால அங்கே நல்ல கூட்டம், அந்த கேவ் பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் இதே இடத்துக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்தோம்னு சொன்னல, அன்றைக்கி கிளைமேட் வேறு மாதிரி இருந்தது. அன்றைக்கெலாம் ஆட்களே கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் நான் ஷார்ட்ஸாக போடுறேன். நீ பண்ணு ஏப்பா விசிலா இல்ல அவ பண்றத பாருங்க. நீ பண்ண அப்பா கிட்ட கேளு. கேவி அப்பா கிட்ட போ. அவி அந்த குகையோட வாசலில் வந்து தண்ணி இருந்ததுனால அங்கே நிறைய பாறைகள் இருக்கும். நம்ம அது வழியாக தான் நடந்து போனோம். அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் கூட இருந்தது. இந்த குகைக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் உள்ள ஆழமாக இருந்தது, அவ்வளோதான். கொடைக்கானல் குணா கேவ்ஸ் போயிருக்கீங்களா? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போனோம். நான் சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோமா, அப்போ ஹோல் ஃபேமிலி ஒரு வேன் பிடிச்சி கொடைக்கானல் போனோம். ஆனால் அங்கே போனால் கிட்ஸ் எல்லாம் குணா கேவ்ஸ்குள்ளே கூட்டிகிட்டே போகல. ஏன்னா முன்னாடி வந்து குணா கேவ்ஸ் உள்ள வரைக்கும் நம்மளால் இறங்க முடியும். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் வாட்டி கொடைக்கானல் போனேன். ஆனால் அப்போ குணா கேவ்ஸ்குள்ளே போகும்போது ரொம்ப தூரம் உள்ள விடலை, ஒரு பாதி தூரத்துலேயே கட்டி வச்சுருந்தாங்க. பேட்ஸ்ல இல்லையோ? நல்லா கேவை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்களும் அதை அடுக்கி வச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறுறது ஒரு கஷ்டம்னா மலை இறங்குறது அதை விட கஷ்டம். ஆனால் எப்படியோ இறங்கி முடிச்சாச்சு. மலையை விட்டு கீழே இறங்கின உடனே அங்கே ஒரு ரிவரும் அதோட சேர்ந்து ஒரு லேக்கும் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் அந்த தண்ணி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அங்கே போட்டிருந்த பெஞ்சஸில் உட்காந்துட்டோம். சன் வேற செட் ஆகிட்டு இருந்தது. அந்த தண்ணியோட அந்த சன்செட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னைக்கு ஃபுல் டே இயற்கையோடு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.